பிரைஸ்லோ பாச Praise the Lord. ஆமென். இணைந்துட்டு உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தப்படுகின்ற பொழுதும் பரிசுத்தாவியானவர் தாமே ஒவ்வொரு வார்த்தைகளையும் வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். இதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் மறு ஒலிப்பிலே போகின்ற பொழுதும் யூடியூப் கூடாக, ஃபேஸ்புக், ட்விட்டர் கூடாக செல்லுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஒருவரோடும் பேசுவாராக, வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலும் எங்களுக்கு தருகின்ற வார்த்தைகளுக்கூடாக தேவ ஊழியர் வழிநடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நினைவு நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் கவனியுங்கள், யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். இன்றைய நாளிலும் நாங்கள் அதை விசுவாசிப்போம். அப்பொழுது தேவனுடைய மகிமையை நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய தேசத்திலே, நம்முடைய சபையிலே நிச்சயமாய் காண முடியும். ஆமென். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ செய்து முடித்தீர், எல்லாவற்றையும் செய்து முடித்தபடியினால் நாங்கள் அதை விசுவாசித்து பெற்றுக் கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை எங்களுடைய இதயத்திலே விசுவாசித்து நாவினால் அறிக்கை பண்ணினால் நாங்கள் மீட்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம், புதுப்பிக்கப்படுகிறோம், உயிர்ப்பிக்கப்படுகிறோம் என்ற வார்த்தைக்காக நான் இன்றைய நாளிலும் உயிர்த்தெழுதல் உண்டாயிருப்பதாக, புதுப்பிக்கப்படுவார்களாக, உயிர்ப்பிக்கப்படுவார்களாக, இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். பிரியமானவர்களை எடுப்போம், வாசிப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்ப கவனியுங்கள், இது யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்பட்ட வசனம். கவனியுங்கள், இது அவனை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அது நிறைவேறினதை பார்க்கிறோம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். அப்ப இது ஏதோ நடக்க போகிற காரியம் இல்ல, அநேகர் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏற்கனவே நடந்த காரியம். யோவான் ஸ்நானன் என்ன செய்கிறான்? தூதனாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அனுப்பப்பட்ட தூதனாக வருகிறான். அதற்கு பிறகு நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அப்ப இப்படியான வசனங்களை அநேகர் வாசிக்கும் பொழுது அவர்கள் மறுபடியும் என்ன நினைக்கிறார்கள்? இது வருங்காலத்திலே நடக்க போகிற காரியம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு 1ஆம் வசனத்திலேயே காண்பித்து கொடுத்தேன். இது யோவான் ஸ்நானனை குறித்தும் அதற்கு பிறகு வருகிற யோவான் ஸ்நானனுக்கு பிறகு வருகிற இயேசுவை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், அவருடைய நாளை இன்னொரு விதத்திலே சொன்னால் அவருடைய நாளை சகிக்கிறவன் யார் என்றால், நீங்கள் பார்க்கலாம், வேத பாரகர்கள், பரிசேயர்கள் இவர்களால் அவருடைய நாளை சகிக்க முடியவில்லை. அவர் வெளிப்படையிலே நிலை நிற்பவன் யார்?
அப்ப அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, நிலை நிற்க முடியவில்லை. அவருடைய டீச்சிங்கா இருக்கட்டும், அவருடைய போதகமா இருக்கட்டும், அல்லது அவருடைய வழிகளா இருக்கட்டும், இவை எதிலுமே அவர்களாய் நிலை நிற்க, அதை ஏற்றுக்கொள்ள, அதன்படி நடக்க அவர்களால் முடியவில்லை. அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும், கவனியுங்கள், அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய தவுட்காரத்தை போலவும் இருக்கிறார். இது மிகவும் முக்கியமான ஒரு வசனம், அநேகர் புரிந்து கொள்ளாத ஒரு வசனம். கவனியுங்கள், புடமிடுகிற அக்கினியை போலவும் என்று சொன்ன உடனே நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், தேவன் வேதனை மூலமாய், துன்பம் மூலமாய் எங்களை என்ன செய்வார், நடத்துவார், அக்கினி கூடாக எங்களை நடத்துவார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அக்கினுடைய செயல்பாடு என்ன என்று பார்ப்போமானால், அது பொன்னை இன்னும் சுத்திகரிக்கும். அக்கினியை பார்த்து பொன் என்ன செய்வதில்லை, பயந்து ஓடுகிறதில்லை. அது சோதனையாக பொன்னுக்கு இருக்கிறதில்லை. மாறாக அதுக்கு அது சுத்திகரிப்பாய் இருக்கிறது. ஆமென். அப்ப தேவன் என்ன செய்கிறார், நம்மை சுத்திகரிக்கிறவராய், இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறவராய் வந்தார். ஆமென். எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, எங்களுடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு, எங்களுடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை விடுவிக்கிறவராய். எப்படி பொன்னிலே தவறான அழுக்குகள், தவறான காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ, பொன்னானது அதில் இருந்து தங்கத்தை, வெள்ளியை வேறு பிரிக்கிறது, அவற்றை சுட்டெரித்து போடுகிறது. எவையெல்லாம் என்ன இல்லாமல் இருக்கிறதோ, அதாவது பொன்னுக்கு சம்பந்தம் இல்லாமல் எப்படிப்பட்ட அழுக்குகள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ, இந்த அக்கினியானது சுட்டெரித்து போடுகிறது. என்னத்த, பொன்னை அல்ல, கவனிங்கள், பொன்னை அல்ல, ஆனால் பொன்னோடு இருந்து வேலை செய்கிற அழுக்கான காரியங்களை, தேவையில்லாத காரியங்களை இந்த அக்கினி சுட்டெரிக்கிறது என்றால் இல்லாமல் பண்ணுகிறது. இன்னொரு விதத்திலே சொன்னால் சுத்திகரிக்கிறது. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் வந்து நம்ம என்ன செய்கிறார், இந்த இருளின் ராஜ்யத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கும்படிக்கு வந்தார். ஆமென். நமக்கு பிரச்சனை உண்டாக்கும்படி, நமக்கு வேதனை உண்டாக்கும்படி, நம்மை அக்கினி தணலிலே போட்டு சுட்டெரிக்கும்படி வரவில்லை. கவனியுங்கள், அநேக வேளைகளிலே நம்மை சுட்டெரிக்கிறார் என்று நினைக்கிறோம். இல்லை, அழுக்கை சுட்டெரிக்கிறார். எங்களுடைய அழுக்குகள் தான் சுட்டெரிக்கப்படுகிறது. ஆனால் நாங்களோ இன்னும் பொன்னாக மிளிருகிறோம். ஆமென், ஆமென். மாத்திரமல்ல, கவனியுங்கள், வண்ணாருடைய சவுட்காரத்தை போல இருக்கிறது. வண்ணாருடைய சவுக்கை போல அல்ல, சவுட்காரம். எப்படி இருக்கிறதாம், சவர்க்காரம் என்று சொன்னால் சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. சவுக்காரத்தினுடைய தொழில் என்ன, அழுக்கில் இருந்து துணியை சுத்திகரிப்பது, அழுக்கை நீக்கி போடுவது. அப்ப தேவன் வந்து எங்களை நீக்கும்படி வரவில்லை, எங்களை வேதனைக்குள்ளாக, துன்பத்துக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக போடும்படி அவர் வரவில்லை. அவர் வந்ததின் நோக்கம் என்ன என்று சொன்னால், அழுக்கில் இருந்து நம்மை வேறு பிரிப்பது. வேதனைகள், துன்பங்கள், பிசாசின் கிரிகைகள், தடைகள், தாமதங்கள், இவைகள் எல்லாம் பிசாசின் கிரிகை. இவைகளில் இருந்து நம்மை சுத்திகரிப்பது, இருளின் ராஜ்யத்திலிருந்து அவருடைய ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றுவது, ஏற்றுக்கொள்வது, எங்களை தப்புவிப்பது. நமக்காக அவரே கிரியத்தை செலுத்தி, எங்களை கிரியத்தை செலுத்தும்படி சொல்லாமல் அவரே கிரியத்தை செலுத்தி. ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் தான் கிரியத்தை செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறபடியினால் பிசாசு இன்னும் என்ன செய்கிறான், நிறைய பிரச்சனைகள், வேதனைகள், சிலுவைகள், இவைகளை கொண்டு வருகிறான், பாடுகள். ஆனால்
இவற்றை நமக்கு கொடுக்கும்படி வரவில்லை, இவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படிக்கு வந்தார். ஆமென். அதற்குத்தான் பேர் மீட்பர். மீட்பர் என்றால் நம்மை விடுதலையாக்குறவர், அதிலிருந்து விடுதலையாக்குறவர். அதற்குள்ளே போட்டு உரலிலே போட்டு உலக்கையினால் இடிக்கிறவர் அல்ல, மாறாக அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கவனியுங்கள், ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். பாவம் செய்தவர்கள் அவரை விட்டு ஓடி போனார்கள். அவர் அவர்களை விட்டு ஓடி போகவில்லை, மாறாக அவர்கள் அவரை விட்டு ஓடி போனார். அதுதான் அவர்கள் செய்த பெரிதான பாவம். அவர் என்னை பாவத்திலிருந்து மன்னிக்கிறவர், என்னை மீட்கிறவர் என்று எண்ணிக்கொள்ளாமல் அவர்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டு, இப்பொழுதும் நாங்கள் புரிந்து கொள்ளுகிறது போல அவர் கண்டிப்பார் என்ற எண்ணத்தினால் அவர்களும் என்ன செய்தார்கள்? தேவனை விட்டு ஓடி போனார்கள். அப்படியாகத்தான் இன்றைக்கு அநேகர் நாங்கள் இருக்கிறோம். கவனியுங்கள், அவன் பாவம் செய்து விட்டான், ஆனால் தேவன் அவர்களை விட்டு ஓடி போகவில்லை, மறுபடியும் தேவன் அவர்களை தேடி வருகிறார். ஆதாமே எங்கிருக்கிறார் என்று தேடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நீங்கள் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை, வேதனை, துன்பத்துக்குள் இருந்தாலும் எங்களை தேடி வருகிற தேவனாக அவர் இருக்கிறார். எங்களை விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். இது இது பட்சிக்கிற அக்கினி அல்ல, புடமிடுகிற என்று சொன்னால் எங்களை சுத்திகரிக்கிற அக்கினி. ஆமென். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் எப்படி நினைக்கிறோம்? பட்சிக்கிற அக்கினியாய் அவர் இருக்கிறார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் புடமிடுகிறவர் என்றால் என்னை சூழ்ந்திருக்கிற அழுக்குகளை நீக்கி என்னை விடுதலை ஆக்குறவர் என்று அர்த்தம். கவனியங்கள், ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு அவர்கள் என்னத்தை தெரிந்து கொண்டார்கள்? இலை குலைகளை தங்களுடைய ஆடைகளாக தெரிந்து கொண்டார். தேவனுக்கு தெரியும், இந்த ஆடைகள் இவர்களை காப்பாற்றாது, இவர்கள் குளிரிலே மரித்து போவார். வெயில் ஈவன் இந்த ஆடைகளை என்ன செய்துவிடும்? காய பண்ணி உலர பண்ணி விடும். அப்ப இது ஒரு நல்ல சொல்யூஷனும் அல்ல. அப்ப ஒவ்வொரு நாளும் புது புது இலையை எடுத்து நான் என்ன செய்யணும்? உருவாக்கி அதை என்னுடைய ஆடையாக உருவாக்கி உடுத்தி கொள்ள வேண்டும். மேபி ஒரு நாள், 2 நாள் அல்லது 3 நாள் உடுத்தலாம். அதற்கு பிறகு மறுபடியும் அவைகள் உதிர்ந்து போய்விடும். அப்ப மறுபடியும் நான் என்ன செய்ய வேண்டும்? இப்படியானவைகளை தேட வேண்டும். மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும், இலை குளிரை தாங்க முடியாது. அப்ப ஞாயிற்றிலே இரவிலே குளிர் தாங்க முடியாமல் அவர்கள் உரைத்து கூட மரித்து போகலாம். அப்ப அவர்கள் பாவம் செய்த பிறகும் அவர்கள் மரிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. இன்றைக்கு அப்படியாக நினைக்கிறோம். மரணம் தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று நினைக்கிறோம். ஆனால் தேவன் அவர்கள் மரிக்க வேண்டியது அவசியம் என்று நினைத்திருந்தால் அப்படியே விட்டிருப்பார். அவர்களுக்கு புதிய ஆடை, அதாவது தோலாடை அவர் அணிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தோலாடை என்ன செய்யும் என்று சொன்னால், அது முதலாவது குளிரை ரொம்ப நல்லாக தாங்கக்கூடியதாய் இருக்கிறது. மாத்திரமல்ல, ஈவன் உஷ்டமான நேரத்திலே, வெயில் அதிகமான நேரத்திலே நீங்கள் தோல் ஆடைகளை போடுவீர்களானால் அவைகள் உங்களுக்கு உள்ளே, உங்களுடைய சரீரத்துக்கு கூலாக, ரொம்ப குளிராக என்ன செய்யும்? இருக்கு. அப்ப ஒரு பெஸ்டான ஆடையை தேவன் உடுத்தி வைக்கிறார். கவனியங்கள், அந்த ஆடை எங்கே இருந்து வருகிறதோ, ஒரு அனிமல் கொல்லப்பட்டு அதிலிருந்து எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட அந்த ஆடை என்ன செய்கிறது? இவனுக்கு பாதுகாப்பாய், வாழக்கூடியதாய், அவனை வாழ வைக்கிறதாய் இருக்கிறது.
அப்படியாகத்தான் எங்களுக்கு இரட்சிப்பின் ஆடையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நாங்கள் வாழும்படிக்கு எங்களுக்கு இந்த இரட்சிப்பு ஆடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சாகும்படிக்கு அல்ல. நம்மை தேடி வருகிற எல்லாமே பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவரோ நாங்கள் அழிக்கப்படும்படி அல்ல, கொல்லப்படும்படி அல்ல, நாங்கள் அவர் மூலமாய் மீட்கப்படும்படிக்கு அவர் வந்தார். ஆமென். பாதுகாக்கப்படும்படிக்கு, மீட்கப்படும்படிக்கே தேவகுமாரன் நம்மத்திலே புறப்பட்டு வந்தார். எசேக்கியேல் 33 11 இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோடு சொன்னார். அப்ப கவனியுங்கள், எங்களுடைய பொல்லாத வழிகள் என்றால் முதலாவது வழி தேவனை விட்டு நாங்கள் பிரிந்து போவது. முதலாவது நம்முடைய பொல்லாத வழிகள். அவரிடத்திலே எல்லா விதமான சொல்யூஷனும் இருக்கத்தக்கதாய், அவரிடத்திலே எல்லா விதமான ரிஸ்டோரேஷனும், எங்களை புதிதாக்குற வல்லமை, எங்களை புதிதாய் உருவாக்குற வல்லமை, எங்களை மறுபடியும் பிறப்பிக்கிற வல்லமை அவரிடத்திலே உண்டு. அப்ப அவரை நம்பி நாங்கள் வராமல் அவரை விட்டு நாங்கள் ஓடி போகிறோம். அதுதான் நாங்கள் விடுகிற பெரிதான தவறு. ஏனென்றால் அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளவில்லை. அவருடைய அன்பை உணர்ந்து கொள்வோமானால் அவரிடத்திலே ஓடி வந்திருப்போம். அவரை விட்டு ஓடுவதை பார்க்கிலும் அவரை நோக்கி ஓடி வந்திருப்போம். இன்றைக்கு அநேகர் அவரை விட்டு ஓடி போகிறார்கள். பிசாசானவன் சொல்லுகிறான், ஓடிப்போ என்று சொல்லுகிறான். அப்ப அவரை நோக்கி ஓடி வராமல், ஜெபத்துக்கு வராமல், ஆலயத்துக்கு வராமல் அநேகர் என்ன செய்கிறார்கள்? அவரை விட்டு ஓடி போகிறார்கள். ஆனால் கவனியுங்கள், லூக்கா 15 நாங்கள் வாசிக்கிறோம், இளையகுமாரனோ அவருடைய அன்பை அறிந்தபடியினால், அன்பை நினைவு கூர்ந்தபடியினால் அவரை நோக்கி ஓடி வருகிறவனாய் இருந்தான். ஆமென். அவரை நோக்கி ஓடி வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. முதலாவது. இரண்டாவது, எந்த சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோமோ அவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி நம்மை குறித்து கொண்டாடுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இளைய குமாரனை குறித்து அவர் திண்டாடவில்லை, கொண்டாடினார். ஆமென். அவரிடத்திலே அவன் வரும் பொழுது அவர் என்ன செய்தார்? கொண்டாடினார், திண்டாடவில்லை. ஆமென். அவர் என்ன சொல்லுகிறார்? ஒருவன், என்னுடைய குமாரன் மரித்திருந்தான், இப்பொழுதோ உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறான். ஆமென். அப்ப நாங்கள் தேவனிடத்திலே வரும் பொழுது அப்படியாக தேவன் பார்க்கிறார், சந்தோஷப்படுகிறார். ஆமென். ஒவ்வொரு விஷயம் நாங்கள் தேவன் அண்டையிலே வரும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார், பிரியப்படுகிறார். 1 யோவான் 4 வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்திரேசியல் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து பாருங்கள். அப்ப எல்லா சத்தத்தையும் நம்பக்கூடாது, எல்லா உபதேசங்களையும் நம்பக்கூடாது. மாறாக தேவனுடைய அன்பு சார்ந்த வார்த்தைகளை நம்ப வேண்டும். ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவும் இருக்கிறார் அல்ல, அன்பாகவே இருக்கிறார். ஆனால் அநேகர் நாங்கள் நினைக்கிறோம் அன்பாகவும், அவர் அவர் நீதிபதியாகவும் அன்பாகவும் தண்டிக்கிறவராகவும் எங்களை சோதிக்கிறவராகவும் இப்படியெல்லாம் ஆகவும் 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 என்றுதான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் வேதம் சொல்லுகிறது அன்பாகவும் அல்ல, அன்பாகவே இருக்கிறார் என்றால் அதுதான் அவர். ஆமென். அன்புதான் அவர், அதற்கு மேல் எதுவும் கிடையாது. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாமிசத்திலே வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென். அப்ப நாங்களும் கூட மாமிசத்தில் வந்த கிறிஸ்துவை, இன்னொரு விதத்திலே சொன்னால், அவர் மாமிசத்திலே செய்து முடித்தவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? இன்றைக்கு அநேகர் தேவன் நல்லவர், எங்களை ரட்சிக்க வந்தார் என்பதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அவருடைய தழும்புகளினால் குணமாகி விட்டோம், பரிபூரண குணத்தை பெற்றுவிட்டோம் என்று விசுவாசிக்கிறோமா என்பது மிகவும் அவசியம். அதைத்தான் திருவேரிந்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அவருடைய சரீரம் செய்து முடித்ததை நினைவு கூற வேண்டும். அவருடைய இரத்தத்தின் உடன்படிக்கையை நினைவு கூற வேண்டும். அப்பொழுதுதான் அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியும். அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவர்கள் பாவம் செய்தவர்கள் என்று அங்கே சொல்லப்படவில்லை. மாறாக அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவர்கள் அவருடைய சரீரம் இன்னதென்று அறியாமல் புசிக்கிறபடியினால் அந்த சரீரம் செய்து முடித்தவைகள் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்கிறது. அதுதான் அபாத்திரமாய் பானம் பண்ண. அவர் செய்து முடித்ததை அறியாமல், அவருடைய சரீரத்தின் மூலமாய் அவர் செய்து முடித்ததை அறியாமல் இருக்கிறோம். அநேக வேளைகளில் இரத்தத்தை குறித்து எங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகள் உண்டு, ஆனால் சரீரத்தை குறித்த வெளிப்பாடு இல்லை. சரீரத்திலே அவருடைய தரம்புகளினால் நாங்கள் பூரணமாய் குணமாக்கப்பட்டோம். சரீரத்திலே அவர் எல்லா சாபங்களையும் ஏற்றுக்கொண்டபடினால் இனிமேல் நமக்கு சாபம் இல்லை, குறைவில்லை. எல்லா நிறைவும் நமக்குள்ளே வந்து விட்டது. கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பாரானால் எல்லா நிறைவும் நமக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பாரானால் எந்த சாபமும் நமக்குள்ளே இருக்க முடியாது. ஆமென். மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. சரீரத்தினால் அவர் செய்து முடித்ததை அறிக்கை பண்ணாவிட்டால் நாங்கள் எப்படி அவருடைய ஆவியை உடையவர்களாய் இருக்க முடியும்? வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. தேவனுடைய கிரிகையை நம்பாமல் இருப்பது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. தேவன் செய்து முடித்தேன் என்று சொன்ன பிறகும், இல்ல பிரதர், அது பிரதர், இது பிரதர் என்று நான் சொல்வேனானால் அது தேவனுடைய ஆவி அல்ல. இன்னொரு விதத்திலே சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் அவர் செய்து முடித்ததையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவைகள் என்னை மேற்கொள்ள முடியாது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து கவனிங்க. நாங்கள் யாரால் உண்டாயிருக்கிறோம்? தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அப்ப நமக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. உலகத்தில் இருக்கிற எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அது சுவையினமா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், தடைகளா இருக்கட்டும், தாமதங்களா இருக்கட்டும், பில்லி சூனிய கட்டுக்களா இருக்கட்டும், இவைகள் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. ஆமென். அவர்களை ஜெயித்தீர். அவர் உலகத்துக்குரியவர், அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். அவர்கள் மாமிசத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியினால் மாமிசத்தோடு தங்களை இணைத்துக் கொள்ளுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது. ஏனென்றால் உலகம் முழுவதும் மாமிசத்துக்குரியதா இருக்கிறபடினால் மாமிசத்துக்குரியவர்கள் பேசும் பொழுது உலகம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது.
நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். கவனியுங்கள், நாங்கள் தேவனால். எத்தனை வாட்டி இதே வார்த்தையை அவர் பேசுகிறார். நாங்கள் தேவனால் உண்டாகி இருக்கிறோம். இந்த நினைவு வர 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 எல்லா அசுத்தங்களும் நம்மை விட்டு ஓடி போகும். எல்லா அசுத்தாவின் கிரியைகளும் நம்மை விட்டு ஓடி போகும். நாங்கள் உலகத்தினால் உண்டானவர்கள் அல்ல. மாமிச இச்சையினால், மாமிச சித்தத்தினால், இரத்தத்தினால், ஒரு மனுஷனுடைய திட்டத்தினால் நாங்கள் உருவாக்கப்படவில்லை. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். அப்ப தேவனை குறித்த அறிவுள்ளவன் என்ன செய்கிறான்? நமக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்தியாவி இன்னதென்றும் வஞ்சிக்கிறாவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். உண்மையாகவே தேவனை அறிய வேண்டும் என்று விரும்புகிறவன் நிச்சயமாய் அறிந்து கொள்வான். ஆமென். நிச்சயமாய் ஆலயத்துக்கு தொடர்ச்சியாக வருவான். நிச்சயமாய் வேதத்தை அதிகமாய் தியானிப்பான். இரவு பகலாய் வேதத்தை அவன் தியானிப்பான். ஏனென்றால் தேவனை அறிய வேண்டும் என்று விரும்புகிறவன். ஆனால் இந்த உலகத்தை அறிய வேண்டும் என்று விரும்புகிறவன், மாமிசத்துக்குரியவன், எப்ப பார்த்தாலும் செய்தியை போடுறது, அங்க நடக்குது, இங்க நடக்குது, வேறு வேறு தேசங்கள்ல நடக்குது, வேலத்தளத்துல என்ன நடந்துருக்கு, எல்லாத்த குறிச்சும் நான் அறிஞ்சு கொள்ளணும் என்று நினைப்பது நான் உலகத்தோடு இணைக்கப்படுவேன். முதலாவது தேவனை குறித்து நான் அறிய வேண்டும். அவர் என்ன செய்து முடித்தார் என்பதை அறிய வேண்டும். ஆமென். அதற்காகத்தான் எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இரவு பகலாய் அவரை அறிகிற அறிவு மாத்திரமல்ல, தியானம் மிகவும் முக்கியம். ஆமென். ஜோஷுவா 1 அதிகாரம் 8 அவரை அறிகிற அறிவு, அல்லது இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிப்போமானால் we will have good success. நீ வெற்றிகரமாயிருப்பாய் என்று வேதம் சொல்லி. ஆமென். ஆனால் அநேக வேளைகளிலே உலகத்தை அறிய போகிறோம். ஆனால் உலகத்திலிருந்து வருகிற செய்தி எல்லாம் தோல்வியின் செய்தியாய், வேதனைக்குரிய செய்தியாய், நம்பிக்கையை இழக்க பண்ணுகிற செய்தியாய் இருக்கிறது. அதை எவ்வளவுக்கு அறிகிறோமோ அவ்வளவுக்கு நம்பிக்கையை இழந்து போய்விடுது. பிரியமானவர்களே, ஒருவரிடொருவர் அன்பா இருக்க கடவோம். ஏனென்றால் அன்பு தேவனால் உண்டாகி இருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்ப கிறிஸ்தவனுடைய மெயின் நோக்கமே தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்பதை எப்படி காண்பிப்பது? ஒருவர் மேல் ஒருவர் அன்பா இருப்பது. ஆனா இங்க சொல்லவில்லை பரிசுத்தரை நேசியுங்கள், புனிதரை நேசியுங்கள் என்று சொல்லவில்லை. ஒருவரோடு ஒருவர் என்றால் எல்லாரையும் நாங்கள் நேசிக்க வேண்டியது அவசியம். கிறிஸ்தவர்களை நேசியுங்கள் என்று இங்கே சொல்லவில்லை. ஒருவரை ஒருவர். ஆமென். எல்லாரை நேசித்து எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டியது அவசியம். அதுதான் உண்மையான அன்பு. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் நான் மற்றவர்களை சிநேகிக்காவிட்டால், மற்றவர்கள் உதவி என்று கேட்கும் பொழுது நான் செய்யாவிட்டால், சமயம் சாதி எதுவும் பார்க்காமல், இன மத கள வேறுபாடின்றி உண்மையான அன்பின் நிமித்தம் நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோமானால் அதுதான் உண்மையான அன்பு. ஆமென். அப்படி நாங்கள் செய்யும் பொழுதுதான் நாங்கள் தேவனால் பிறந்திருக்கிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியாதவன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்குள் இருக்கிறார் என்று நாங்கள் சொல்லியும் அந்த அன்பின்படி நாங்கள் செயல்படாவிட்டால் அந்த அன்பு எங்களையும் மேற்கொள்ளவில்லை, மற்றவர்களையும் மேற்கொள்ளவில்லை. தம்முடைய ஒரே புராண குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு, கவனிங்க, அவருடைய குமாரனால் நாங்கள் சோதிக்கும்படிக்கல்ல, வேதனை துன்பத்துக்குள்ள கடந்து செல்லும்படிக்கல்ல, பிழைத்திருக்கும்படிக்கு, விடுதலையாக்கப்பட்டிருக்கும்படிக்கு, வாழ்ந்திருக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால். இயேசு வந்ததின் நோக்கம் என்ன? நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி. ஆமென். நாங்கள் உயிர்ப்பிக்கப்படும்படி,
மறுபடியும் தேவ பிள்ளைகளாய் பிறப்பிக்கும்படிக்கு அவர் வந்தார். இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் சொல்லல, நீங்கள் எல்லாரும் அழுது குளறு மன்னிப்பு கேட்டு பல வருடங்களா உபவாசம் இருந்தால் தான் நான் என்னுடைய குமாரனை அனுப்புவேன் என்று சொல்லாமல், நாங்கள் மன்னியும் என்று கேட்காமலேயே நம்மை மன்னித்து அவருடைய குமாரனை அனுப்பி நம்மை விடுவித்தார். ஆமென். என்னத்துக்காக? பிழைத்திருக்கும்படி என்றால் அர்த்தம் என்ன? வாழ்ந்திருக்கும்படி. ஆமென். அப்ப எல்லா விதத்திலும் ஜீவனுடையவனா இருக்கும்படி. ஆமென். தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவனாய், தேவனால் பிறப்பிக்கப்பட்டவனாய், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நாங்கள் செயல்படும்படிக்கு மனிதகுமாரன் என்ன செய்தார்? நம்மிடத்திலே வந்தார். ஆமென். ஆகவே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் புதிதாய் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, அவருடைய அன்பை எப்பொழுதும் எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். ஆமென். ஜெபம் பண்ணு. அன்பின் பிதாவை, இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனை அனுப்பி எங்களை விடுதலை ஆக்கினதற்காக, எங்களை சுத்திகரித்ததற்காக நன்றி. எங்களை உம்முடைய பிள்ளைகளாக பிறப்பித்ததற்காக, உருவாக்கினதற்காக, உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக எங்களை ஏற்படுத்தினதற்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் உம்முடைய அன்பை எங்களுக்குள்ளே ஊற்றி இருக்கிறபடி, எங்களுக்குள்ளே நீர் இருக்கிறபடி, சிறியவராய் அல்ல பெரியவராய், எல்லா சத்துருவின் கிரியைகளை நிர்மூலமாக்குகிறவராய், வெற்றி சிறந்தவராய் எங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகவே நாங்கள் போகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், வருகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, சபை ஆசீர்வதித்திருக்கிறது. மாத்திரமல்ல, தேசம் தன்னுடைய விடுதலை அடையும்படி நீர் உயிர்த்தெழுந்ததுனால் தேசத்தை உயிர்ப்பித்திருக்கிறது. ஆகவே உயிர்ப்பிக்கப்படுவதாக என்று கட்டளையிடுகிறோம். இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய உயிர்த்தெழுதல் மேற்கொள்ளுவதால், உம்முடைய உயிர்த்தெழுதல் மேற்கொள்ளுவதால் எல்லா விதத்திலும் உயிர்ப்பிக்கப்பட்டிருப்பார்களாக, புதுப்பிக்கப்பட்டிருப்பார்களாக, எழுந்து பிரகாசிப்பார்களாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். கொடுக்கப்பட்ட தேவசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும், மறுவலைப்பிலே கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக நான் உங்களுடன் பேசிக்கொள்கிறேன். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அது வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்கப்படத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே உங்களுடைய கூட இந்த வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். ஆமென், 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 ஆமென். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லை இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயில் இணைந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவித்தார். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவரையும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் கூட வழி நடத்தி விசுவாசிக்கிறோம், பெற்றுக்கொண்டோம் என்ற இந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விட வருவோம். ஆமென். நன்றி. God bless you.